நீ இந்த ஆசிரமத்துக்கு மத்தவங்கள மாதிரி வரக்கூடாது. பயம், வெக்கம், கோபம், தாபம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா பூஜைக்கு பலன் கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்றேன் சுவாமிஜி. இது பாருமா, அங்க இருக்கிற விளக்குல என்ன குறைஞ்சிருக்கு, அதுல கொஞ்சம் எண்ணெய் விடுமா. சரிங்க சுவாமிஜி. அந்த ஊதுபத்தியை கொளுத்தி சாமிக்கு தெரியுமா? இத பாருமா, இந்த பூவை எடுத்து சாமி பாதத்துல வை. நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு பூஜை ஆரம்பிச்சிடலாம். எனக்கு மறுபடியும் தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்குமா சுவாமிஜி? கண்டிப்பாமா. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டனா உனக்கு ஒரு சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்கும். சரி, நான் போயிட்டு வரேன் சுவாமி. சந்தோஷமா போயிட்டு வாமா. கீதா, இன்னைக்கு நாம செய்ய போறது ரொம்ப விசேஷமான பூஜை. அதுக்காக நீ வெக்கம், பயம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு துணியும் கழட்டி போட்டுட்டு நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன் சுவாமிஜி. நீ என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். முதல்ல தியானம், அதுக்கப்புறம் பூஜை. முதல்ல தியானம் பண்ணி என் உடம்ப நான் தயார் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உன் ஆத்மாவை எச்சரிக்கை பண்ணிட்டு பூஜை பண்ணிடுறேன். உன் உடம்புல இருக்கிற துணிய நான் கழட்ட போறேன். உன் ஆத்மா சாந்தி அடையணும்னா உன் உடம்புல துணி இருக்க கூடாது. இந்த சன்னதியில உடம்புல துணி இருந்தா பூஜை பலிக்காது. சுவாமிஜி, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பண்ணது தப்பு இல்லையா? தப்பான விஷயம். அது எப்படி தப்பாகும்? சுகமா? நீங்க பூஜை பண்றதானே சொன்னீங்க? ஆமா, பூஜைதான். சுகம்னா பூஜை, பூஜைதான் சுகம். இதத்தான் நான் சுக பூஜைன்னு சொன்னேன். இதை நிறைவேற்றிட்டுன்னா உனக்கு பலன் கிடைக்கும். சுவாமிஜி, எனக்கு என்னமோ இதெல்லாம் தப்புன்னு தோணுது. இது மனுஷனோட கண்ணோட்டம். நீ என்ன மனுஷனோட கண்ணோட்டத்துல பார்க்காத. ஒரே ஒரு முறை
என்ன தெய்வ ரூபத்துல பாரு. என்னோட மனசுல இருக்கிற புண்ணிய காரியங்களை தெரிஞ்சுக்கோ. இப்போ மகா பூஜைக்கு தயாரா இரு.